ஹலோ சிவா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிவா? பிரியா, எப்போ 5 மணி ஆகும்? எப்போ உன்னை வந்து கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் பிரியா. ஏன் தான் இன்னைக்கு டைம் இவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னே தெரியல. சிவா, எங்க வீட்ல எல்லாருமே கிளம்பி சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும் தான் வீட்ல இருக்கேன் சிவா. இப்போ உடனே கூட வரலாம், நான் ரெடி ஆயிட்டு தான் இருக்கேன். பிரியா, பண நகைலாம் எடுத்து வச்சிட்டியா? இல்ல நான் வந்து எடுத்து வைக்கட்டுமா? சிவா, உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் எல்லாம் வேண்டாம், நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். திடீர்னு எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? நீங்க வேற மாட்டிப்பீங்கல்ல, அதனால நானே முன்கூட்டியே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சுட்டு தான் உங்களுக்கு காலே பண்றேன் சிவா. நானும் ரெடி ஆயிட்டேன். எப்போ வருவீங்க? எவ்வளவு நேரம் ஆகும்? பிரியா, 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் பிரியா. நீ எப்போ கால் பண்ணுவ, நான் எப்போ அங்க வரலான்னு தான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீயே பண்ணிட்ட. பேக்கோட ரெடி ஆயிரு, நான் உடனே வந்துடுறேன். சரி சிவா. பிரியா, உங்க அண்ணியோட நகை இருந்தாலும் எடுத்து பேக்ல வச்சிரு பிரியா, நம்மளுக்கு யூஸ் ஆகும். அப்படியே வீட்டு பத்திரம் ஏதாவது இருந்தாலும் எடுத்து வச்சிரு, நம்ம அடமானம் வச்சு காசு வாங்கிடலாம். சிவா, எதுக்கு அவ்வளவு பணம் சிவா? ஆபரேஷன் பிரியா. இல்லன்னா நான் உங்ககிட்ட பணம் கேட்பேனா? எதுவுமே கேட்டிருக்க மாட்டேன். நீ எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வை, நான் உடனே வரேன். சரி சிவா, வாங்க நான் போன வைக்கிறேன். சரியான லூசு, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கு. என்ன சொன்னாலும் முட்டாள் மாதிரி நம்புறா. இதெல்லாம் ஒரு நாளும் உருப்படாது. சரி சரி, இந்த மாதிரி முட்டாள்கள் இருக்கிறதுனால தான் நம்ம பழைக்க முடியுது. சீக்கிரமா போய் கூட்டிட்டு வருவோம். இந்த தடவை பிளான்ல மிஸ்ஸே ஆயிடக்கூடாது. விளங்காதவன் இன்னைக்கு வரட்டும், செவுல பேத்துறியேன். இவெல்லாம் விளங்கவே மாட்டான் ஒரு நாளும். பிரியா, என்ன பிரியாச்சு? ஜெனி, அவன் என்னோட அண்ணி நகையும் சேர்த்து எடுத்துட்டு வர சொல்றான். ஐயோ, சரியான பிராடா இருப்பான் போல இருக்கே. பிராடு தான் ஜெனி, பிராடு தான். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு, நீ பாத்துக்கிட்டே இரு. அடிக்கிற அடியில இவளை எதுக்கு காதலிச்சோன்னு நினைக்க போறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நான் யாருன்னே புரியும். சூர்யா, போலீஸ்க்கு போன் பண்ணிட்டீங்களா? அப்பவே பண்ணிட்டாங்க மாரி. வந்துருவாங்க. அவனை சும்மா போலீஸ்க்கு புடிச்சு விட்டுற கூடாது. நல்லா துவைச்சு எடுத்து தான் கொடுக்கணும். அப்பதான் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம இருப்பாங்க மாரி. ஆமா சூர்யா, எனக்கும் அவன் மேல பயங்கரமான கோவம் இருக்கு. இன்னைக்கு அவனை சும்மாவே விடக்கூடாது. இன்னைக்கு கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருவாங்களா, பயந்தே போயிட்டோம் மாரி. நல்ல வேளை யாரும் டெஸ்ட்க்கு படிக்காதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. காணி, ஆனா நான் படிச்சிட்டு வந்துட்டேன். டெஸ்ட் கேன்சல் ஆனது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. எனக்கு வருத்தமே இல்ல, ஜாலியா இருக்கு. ஆமா ஆமா, எனக்கும் வருத்தம் இல்ல, ஜாலியா தான் இருக்கு. ஒழுங்கா எழுதாம விட்டுருந்தோம், செம்மடி அடிச்சிருப்பாவ டீச்சர். சரி, நானே இந்த ரசஞ்சோரை எப்படி வச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது வேற டெஸ்ட் வச்சாவா கொஸ்ட் வச்சாவா நீக்கிட்டு எப்படி இல்ல? யார்ட்டையாவது நல்ல சாப்பாடு நல்ல கூட்டு பொரியல்லாம் இருந்தா எடுத்தாங்களாம். என் சாப்பாடு எனக்கு வாய்க்கிலே போக மாட்டேங்குது. எங்க அம்மா வேற ரசத்தை ஊத்தி சோத்தை தந்து விட்டுருக்கா. என்னது கேரட் பொரியலும் சாம்பாருமா? இதே யாரு கொடுத்தீங்க? நல்லாவே இருக்காதே. எவ்வளவு கனி, நீ என்ன கொண்டு வந்திருக்கா? பழைய குழம்பு யாருங்க? நாய் முன்னாடி போட்டா நாய் திங்காதெல்லாம் உங்க அம்மா உனக்கு தந்து விட்டுருது. வேற யாராவது தாங்க முடியல? நல்ல சாப்பாடா? உருளைக்கிழங்கு போட்டு குழம்பு வச்சு தந்துட்டா. ஆனா யாருக்கு கொடுக்க கூடாது, யார்ட்டையும் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டா. ஐயோ, நீ தந்தாலும் வேண்டாமா? இந்த உருளைக்கிழங்கு போட்ட குழம்பு யாருங்க? இல்ல அஸ்வின், நீ என்ன குழம்பு வச்சிருக்கா? ஐயோ, இது ஒரு குழம்பா? இந்த உலகத்துல எங்க அம்மையோட மாசமா தான் எல்லாரும் குழம்பு வைப்பா போல இருக்கு. இல்ல ஆட்டுக்கால் மாட்டுக்கால் பீஸ் எல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல வைக்க முடியுமோ? முதல்ல உன் காலதான் பீஸ் போடணும். ஏல அஜய், நீ ஏக்குல ஒரு மாதிரி திருடமே முடிச்சிட்டு இருக்கா. யார் சாப்பாட்டை ஆட்டை போடலான்னு என்னைய விட முன்னாடி நீ யோசிச்சுட்டு இருக்கியோ? இல்ல நூடுல்ஸா நல்லா இருக்கு, மேல அடம்பிடிச்சு வாங்கிருக்கலாம்ல. இல்ல என்னல வாயுதான்? இல்ல ஆமல, எல்லாரும் உங்க சோத்துல அள்ளியோண்டு என் டிஃபன் பாக்ஸ் மேல வைங்க. முதல்ல அதெல்லாம் தின்னுட்டு தான் இதை லாஸ்ட்ல திங்கணும். ஏன்னா ரசஞ்சோறு லாஸ்ட்ல தான் சாப்பிடணும். சரோஜா,
சரோஜா ஏக்கா வாக்கா மாமா வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் மாமா. வாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காருங்க. சரோஜா சிம்ரன் எங்கம்மா இருக்கா? சிம்மு பிள்ளை மாமியார் வீட்டுல எல்லாம் இருக்கா? எனக்கு அவளை பாக்கணுமோ? ஆமா நானே இவரை அவளை பாக்குறதுக்கு தான் வந்தோம். நாங்க அவ வா வீட்டுல எல்லாம் இருப்பான்னு நினைச்சோம். ஏக்கா கொஞ்ச நாள் இங்க இருந்தா கல்யாணம் முடிஞ்சதுக்கு வரை எப்படி வயாம இங்க வந்து இருக்க முடியும்? ரோசா பக்கம் வீட்டுலதான் இருக்கா. அப்படியே அங்கதான் இருக்காளோ? அவளை பாக்கதான் நானும் உங்க மாமா வந்தோம். வா சரோஜா போய் பாத்துட்டு வந்துருவோம். ஏக்கா அவளை பாக்கன்னா போன் போட்டு வர சொல்லட்டுமா? சரோஜா இந்த மாதிரி நேரத்துல தான் அவ்வளவா மரியாதையா இருக்காது. வா சரோஜா நேர்லயே போய் பாத்துருவோம். அக்கா என்ன சொல்லியா இந்த மாதிரி நேரமா? இது எந்த மாதிரி நேரம்? சரோஜா யோசிக்காது சரோஜா. நம்ம சம்மந்தி என்ன கோவமா பட போறாவே? நம்மள பார்த்தா சந்தோஷம் தான் படுவா. வா சரோஜா போய் பாத்துட்டு வந்துருவோம். சரிக்கமா போவோம். ரோசா பக்கா வா சரோஜா வா. சம்மந்தி வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. சரி சம்மந்தி. சிம்ரனை கூப்பிடுங்க பாக்கணும். அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம். அப்படியே உள்ளதா இருக்கா வர சொல்லி உட்காருங்க. தங்கமடி கூட்டு வரலையோ? அது வந்து சம்மந்தி நாங்க அவசரமா சிம்ரனை பாக்கணும்னு கிளம்பி வந்தோம். வேற ஒரு நாள் தங்கமடி வர சொல்லி அக்கா இதுக்கு ஓயாம சின்ன பிள்ளைய பாக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம பிள்ளைகள் மேல பாசமா இருப்பதான் வந்திருக்கா. மாமா டாப்பா வந்து அக்கா காரி என்ன திடீர்னு புருஷனை கொண்டாட்டி வந்திருக்கிய? இப்ப அது எல்லாரும் என்னோட சம்மந்தி எதுக்கு அப்படி பேசுறிய? நான் பேசினேன்னா நீ வேணா பேசாத. உனக்கு தான் சம்மந்தி எனக்கா சம்மந்தி? சரி இருந்துருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சம்மந்தி சிம்ரனை வர சொல்லிட்டு போங்களா? சரி சம்மந்தி தான் வருவானா வர சொல்லிட்டு போறேன். டாப்பா வந்து தினமும் நீ சிம்ரனை பாத்துட்டு தானே கிடக்கா. இன்னைக்கு என்ன எல்லாரையும் கூட்டிட்டு வந்து பார்க்க வந்திருக்கா? பெரியம்மா எங்க அக்கா சின்ன பிள்ளைய பாக்கணும் ஆசைப்பட்டு அதை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படியா? அன்னைக்குதான் ஃபங்க்ஷன்ல பார்த்தாவல்ல, அதுக்குள்ள என்ன ஆசை? எம்மா அன்னைக்கு பாக்குறது வேற இன்னைக்கு பாக்குறது வேறல்ல. ஏன் இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷலா பார்க்க போறா? பெரியம்மா எங்க அக்காவும் மாமாவும் பிள்ளைய பாக்கணும் ஆசைப்பட்டு வந்திருக்காரு. எதுக்கு இப்படி பேசுறிய? ஆமா எங்க மாப்பிள்ளை எங்க? என் பேரன் தானே இன்னும் வரலாம 6 மணிக்கு மேலதான் வருவான். ஓ அப்படியா பெரியம்மா? நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க பெரியம்மா. மம்மி பெரியம்மா பெரியப்பா எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? உன்னைய பார்க்க தான் வந்தேன். அப்படியே பெரியம்மா? ஆமாம்மா. அண்ணனா அண்ணி வரலையா பெரியம்மா? இல்லம்மா அவிய 2 பேரும் வரல. நாங்க தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே என்ன பார்க்கலான்னு வந்திருக்கோம். விஷயத்தை கேள்விப்பட்டாளா? அப்படி என்ன விஷயமா இருக்கும்? எதுக்கு இப்ப இந்த பிள்ளைய பார்க்க வரணும்? ரொம்ப தான் பாடம் காட்டியல்வம்மா. என்னமோ கேள்விப்பட்டேன்னா அப்படி என்னட்ட கேள்விப்பட்டிருப்பா. பெரியம்மா இருங்க, நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். சிம்ரன் இந்த மாதிரி நேரத்துல அங்க இங்கெல்லாம் ஓடக்கூடாதுமா, ஒரு கரையில உட்காரு. இந்த மாதிரி நேரமா? இந்த மாதிரி நேரம் தெரியுமா? நான் ஓடுனா என்ன? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. அத்தை காப்பி போட்டுட்டு இருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சிம்ரன் மெதுவா போமா. என்னதான் பாசம் இருந்தாலும் இந்த அளவுக்கா? அக்கா எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்கா? அவ வேகமா ஓடுனா என்ன மெதுவா ஓடுனா என்ன? இப்ப எதுக்கு அவ மேல இவ்வளவு கஷ்டமா காட்டிட்டு இருக்கா நீ? எம்மா அவ சின்ன பிள்ளை, நம்ம தானே அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஏன் இத்தனை நாள் அவ ஆட்டக்காரி அவளுக்கு சொல்லி கொடுக்காமலே வளர்த்தா? நல்லாதான் நடக்க. நாங்க பார்த்த வரைக்கும் ஒரு நாள் கீழே விழுந்த மாதிரி இல்ல. நீ எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கா? எம்மா இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியாவா? இப்போ எல்லாம் வேறல்ல, அதனாலதான் நான் சொல்லி கொடுக்கேன். என்னது இப்ப வேற? அக்கா என்ன சொல்லியா? கல்யாணம் முடிஞ்சிட்டுனா வேற மாதிரி ஆயிடுவாளாக்கும். உனக்கு தான் புதுசா பாசம் கொப்பளிக்குது. எம்மா அதுக்கு சொல்லல, அவ மாசமா இருக்க பிள்ளைல. என்னது மாசமா இருக்க பிள்ளையா? ஆமா அவளுக்கு நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். லா 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 லா. ஓ பிரியா பிரியா என் பிரியா பிரியா. ஏ பிரியா ஏதோ சவுண்ட் கேக்குதுடி. அவன் தான் ஜெனி வந்துட்டான். வா போவோம். பிரியா 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 செல்லம், பிரியா குட்டி. சூர்யா அவன் வந்துட்டான். தங்கமாரி நீ போய் மெயின் டோர் க்ளோஸ் பண்ணி விடு. அவன் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட கூடாது. சரி சூர்யா வாங்க போவோம். பிரியா வாங்க சிவா வாங்க உட்காருங்க சிவா. நான் உங்களுக்கு ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன். பிரியா அதுக்குள்ள டைம் இல்ல பிரியா. உங்க வீட்ல இருந்து யாராவது வந்துட போறாங்க. நம்ம வெளியே போயிட்டு அங்க ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சிவா நீங்க இங்கேயே தரதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறீங்கல்ல, அதனால மாமியார் வீட்டுல உங்களை கவனிக்காம அனுப்ப முடியுமா?
உட்காருங்க சிவா, நல்லா கவனிக்கிறோம். என்ன பிரியா சொல்றா, கவனிக்கிறீங்களா? அது கவனிக்கிறேன்னு சொன்னேன், அதான் மாத்தி சொல்லிட்டேன் சிவா. உட்காருங்க. பிரியா டைம் ஆகுது பிரியா. பரவாயில்ல சிவா, எங்க மம்மி டாடி வரதுக்கு லேட் ஆகும், நீங்க உட்காருங்க. நீங்க ஒரு நாளாவது எங்க வீட்டுல சாப்பிடணும்ல. இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டா நீங்க வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு சாப்பாடு போடுவோம் நாங்க. பிரியா எதுக்கு நீ திரும்பவும் நாங்கன்னு சொல்ற? ஓ இவளும் உன் கூட தான் இருக்காளா? அதனாலதான் அப்படி சொல்றியா பிரியா? ஆமா சிவா, நீங்க வருவீங்களேன்னு உங்களுக்கு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கோம். உட்காருங்க சிவா, எடுத்துட்டு வரோம். அப்ப சரி. ஏ ஜெனி, போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வா. சரி பிரியா. சிவா 2 minutes. பிரியா நீ ஆளே மாறிட்ட பிரியா. ஃபர்ஸ்ட் டைம் என் கூட ஓடி வரும்போது அழுதுகிட்டே வந்த. இப்போ நீ பார்க்க ரொம்ப தைரியமான பொண்ணு மாதிரி இருக்கு. சிவா எப்பவுமே ஒரே மாதிரி அழ முடியாதுல்ல, 2 தடவை ஓடி ஓடி வந்ததுனால தைரியமாயிருச்சு. தெரியுது பிரியா. நீ என்னையே உட்கார வச்சு சாப்பாடு போடுறேன்னு சொல்லும் போதே தெரியுது. தெரியும் சிவா, என்ன உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரியா டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே ஜெனி? ஆமா, எதுக்காக டோரை க்ளோஸ் பண்ணீங்க? யாரும் வரமாட்டாங்களா? திறந்து வைக்க வேண்டியதானே? சிவா அது யாரும் வரமாட்டாங்க, இங்க இருக்கவங்க யாரும் ஓடிடக்கூடாதுல, அதுக்குதான் மூடி வச்சிருக்கா. என்ன சொல்ற பிரியா?